வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் நடந்த 2024 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து 5 பார்ட் பார்த்துட்டோம். இது வந்து 6வது பார்ட். சரிங்களா? இதில் வந்து கொஸ்டின் என்ன, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ அமங் தி ஃபாலோயிங் வேர் த கோப் ஃபிளாக் பேயர்ஸ் ஃபார் இந்தியா இன் தி க்ளோசிங் செரமனி ஆஃப் பாரிஸ் ஒலிம்பிக் 2024. பாரிஸ் ஒலிம்பிக் 2024 வந்து இந்தியாவுடைய இறுதி க்ளோசிங் செரமனியில் வந்து இறுதி போட்டியின் முடிவில் வந்து ஒலிம்பிக் போட்டி முடியும் போது இந்திய கொடியை ஏந்தி சென்றவர்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அது யாரும் பார்த்தீங்கன்னா மனு பேக்கர், அப்புறம் பிஆர் ஸ்ரீஜேஸ். இவங்க 2 பேர் தான் வந்து இந்திய தேசிய கொடி வந்து ஏந்திட்டு போனவங்க. ஸோ வந்து மனு பேக்கர் வந்து எந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் விளையாட்டோட சம்மந்தப்பட்டவங்க. பிஆர் ஸ்ரீஜேஸ் வந்து இந்தியன் ஹாக்கி டீமினுடைய கோல் கீப்பரை வந்து இருந்தவர். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒலிம்பிக். சரிங்களா? ஓவராலாக வந்து ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1896 எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் கிரீஸ் தலைநகர் ஏத்தன்ஸ். சரிங்களா? இங்கே தான் வந்து நடந்துச்சு. இந்தியா வந்து ஃபஸ்ட்டு எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு இந்தியா. சரிங்களா? இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் எப்போ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1900. சரிங்களா? 1900 நடந்த ஒலிம்பிக் கேம்ஸில் தான் வந்து இந்தியா வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டே ஒலிம்பிக்ஸ். சரிங்களா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ், நவீன ஒலிம்பிக்னு சொல்லி ஒலிம்பிக்கினுடைய தந்தை யார் அழைக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா பியரி டி கோபர்டின்றவர் தான். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? இவர் தான் வந்து ஒலிம்பிக்கினுடைய தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இப்போ நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி 33வது எடிஷன். சரிங்களா? இதே நம்ம நேற்று வந்து பாரா ஒலிம்பிக் பற்றி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒலிம்பிக் பற்றி பார்க்குறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து அடுத்து இது வந்து எத்தனை எடிஷன், இந்தியா வந்து எத்தனை பொசிஷன் வந்து மெடல் டேலியில் வந்தாங்க பார்த்தீங்கன்னா 71st பொசிஷன் தான் வந்து இந்தியா வந்து வந்திருந்தாங்க. மொத்தம் வந்து இந்தியா வந்து 6 மெடல் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதில் வந்து 1 சில்வர், அப்புறம் 5 பிரான்ஸ். சரிங்களா? இந்த சில்வர் ஜெயிச்சவர் யார் பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா. இந்தியாவுடைய ஜாவலின் த்ரோ ஈட்டியர்தல் வீரர் வந்து நீரஜ் சோப்ரா. அவர் தான் வந்து இந்த சில்வர் பதக்கம் வந்து ஜெயிச்சிருந்தார். அடுத்ததாக அமன் ஷெராவத்ன்ற ஒரு பிளேயர் வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. இவர் தான் வந்து இந்தியாவுடைய யங்கஸ்ட் இந்தியன் டு வின் ஒலிம்பிக் மெடல் வாங்கிய மிக இளம் வயது இந்தியர் யார் பார்த்தீங்கன்னா இந்த அமன் ஷெராவத். இவர் வந்து எந்த போட்டியில் ஜெயிச்சார் பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங். சரிங்களா? மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்கில் வந்து மல்யுத்தத்தில் மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைலில் 57 கிலோ கேட்டகரியில் கலந்துக்கிட்டு வந்து இந்தியாவுக்கு வேண்டி பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெடல் வந்து யார் வாங்கினா பார்த்தீங்கன்னா மனு பேக்கர் வந்து என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து துப்பாக்கி சுடுற வீராங்கனை. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் 2 மெடல்ஸ் இன் சிங்கிள் ஒலிம்பிக் எடிஷன். சரிங்களா? இந்தியாவை சேர்ந்த ஒரு வீரர் வந்து 2 ஒலிம்பிக் மெடல் வந்து வாங்குறது யார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து ஒலிம்பிக்கில் வந்து வாங்கினது ஒரே சிங்கிள் ஒலிம்பிக் எடிஷனில் வாங்கினது யார் பார்த்தீங்கன்னா மனு பேக்கர்ன்றவங்க தான். சரிங்களா? ரைட்டு. ஓப்பனிங் செரமனியில் வந்து யார் வந்து வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் செரமனியில் வந்து இந்தியன் ஃபிளாக் பிளேயர் வந்து யார் பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒருத்தர் வந்து பிவி சிந்து நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயப்பட்டவங்க தான். பிவி சிந்து வந்து பேட்மிண்டன் வீராங்கனை. அதுக்கடுத்து வந்து நம்ம அஜந்தா சரத்கமல் தமிழ்நாட்டை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் பிளேயர். சரிங்களா? இவர் தான் வந்து ஓப்பனிங் செரமனியில் வந்து இந்திய தேசிய கொடி வந்து ஏந்தி சென்றவங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு 2024-25 இந்தியன் பட்ஜெட் the government has allotted increased funding towards schemes like சம்பல் from 462 crore in the previous fiscal year to. அதாவது யூனியன் பட்ஜெட்டில் வந்து சம்பல் மாதிரி திட்டங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்கன்றதான் கேள்வி. 629 கோடின்றதான் ஆன்சர். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் எழுதுங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. சரிங்களா? இப்போ யூனியன் பட்ஜெட்ன்ற வார்த்தை இந்திய கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே கிடையாது. அதுபோல் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிய வார்த்தை தான் இருக்கும். இது வந்து ஆர்டிகல் 112 வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா? மொரார்ஜி தேசாய், இந்தியாவுடைய முன்னாள் பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் வந்து அதிக முறை வந்து இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா அந்த மொரார்ஜி தேசாய் தான். மொத்தம் 10 தடவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. அது இப்போதைக்கு நிர்மலா சீதாராமன். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். நிர்மலா சீதாராமன் வந்து 8 முறை வந்து கன்சிக்யூட்டிவ்லியா தொடர்ச்சியாக 8 முறை வந்து தாக்கல் செய்த ஒரு நிதியமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து தாக்கல் செய்த நிதியமைச்சர் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன்றவங்க தான். இவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி மொரார்ஜி தேசாயோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணலாம். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே வந்து பிஜேபி கட்சி வந்து ஆட்சியில் இருக்கும். ஸோ அப்படின்னா இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து இந்த 10 டைம்ஸ் அதிகபட்சமாக தாக்கல் பண்ணதில் நிர்மலா சீதாராமன் வரலாம் எக்ஸ்பெக்டட். ஆனால் இந்த கொஸ்டின் கேட்பாங்கப்பா கண்டிப்பாக. நிர்மலா சீதாராமன் 8 முறை தொடர்ச்சியாக வந்து
கண்டினியூஸாக வந்து இந்தியாவுடைய பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மிஷன்ஸ் வில் லீட் டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் பிரசன்ஸ் ஆன் தி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். சரிங்களா? விண்வெளியில் இருக்குது. அது வந்து அதில் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹியூமன், இந்தியாவுடைய முதல் வீராங்கனை வந்து விண்ணில் ஏவ போகிறாங்க. அது வந்து அது ஏவக்கூடிய அந்த மிஷனுக்கு பேர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சிவோம் 4ன்றது தான் அந்த மிஷன். இந்த மிஷன் வந்து 2025 மே மாதம் வந்து விண்ணில் செலுத்தப்படலாம். சரிங்களா? இதில் மொத்தம் 4 பேர் வந்து இந்த மிஷனில் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. இந்த ஆக்சிவோன்ற மிஷனில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அதில் 4 பேர் வந்து யார் யார் பார்த்தீங்கன்னா பெக்கி விட்சன் யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க. அடுத்து சுபான்சு சுக்லா, இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, சுபான்சு சுக்லா. இவங்க தான் வந்து இந்தியா சார்பில் வந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய விண்வெளி வீராங்கனை சுபான்சு சுக்லா. சரிங்களா? அடுத்து திபூர் காபு, ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து ஸ்லோவஸ் விஸ்னிஸ்கி, இவங்க தான் வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவங்க. சரிங்களா? இந்த 4 பேர் தான் வந்து மொத்தமாக வந்து பங்கேற்க போகிறாங்க. ஸோ எத்தனை பேர் கேட்டால் 4 பேர். அதில் வந்து இந்தியர் யார் பார்த்தீங்கன்னா சுபான்சு சுக்லா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2023 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி formally announced India's interest in bidding for the Dash Olympics at the 141st IOC session. அதாவது 141வது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி செஷனுடைய மீட்டிங் வந்து இந்தியா வந்து எந்த வருஷத்துக்கான ஒலிம்பிக் நடத்த விருப்பமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து குறிப்பிட்டார். பார்த்தீங்கன்னா 2036க்கான ஒலிம்பிக் போட்டி நடத்துறதுக்கு வந்து இந்தியா வந்து ஆர்வம் தெரிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? இப்போ வந்து 2024 வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகர் பாரிஸில் வந்து ஒலிம்பிக் போட்டி நடந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் இப்போ வந்து அடுத்த ஒலிம்பிக் 2028 வந்து எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் வந்து ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு இடம் நடக்கும். சரிங்களா? எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் ஒலிம்பிக் வந்து நடக்கும். சரிங்களா? அப்புறம் 2028 வந்து நடக்க போகிற அடுத்த ஒலிம்பிக் வந்து நடக்க போகுது. அது எங்கே நடக்க போகுதுன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற நகரத்தில் நடக்க போகுது. அடுத்த 2032க்கான ஒலிம்பிக் வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கக்கூடிய பிரிஸ்பன்ற நகரத்தில் வந்து நடக்க போகுது. சரிங்களா? இதெல்லாம் கேட்கலாங்க. அதே இது 2026க்கான வின்டர் ஒலிம்பிக்ஸ், குளிர்கால ஒலிம்பிக் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலி நாட்டில் தான் நடக்க போகுது. மிலன் அப்புறம் கோர்டினோ டி அம்பிசோ, இந்த 2 நகரத்தில் தான் வந்து நடக்க போகுது. இத்தாலி நாட்டினுடைய மிலன், அப்புறம் கோர்டினா டி அம்பிசோ. சரிங்களா? அதே இது 2030க்கான வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரெஞ்ச் ஆல்ப்ஸ்ன்ற இடத்துல தான் நடக்க போகுது. அடுத்து 2034க்கான வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து யூஎஸ்ஏ நாட்டில் சால்ட் லேக் சிட்டின்ற இடத்துல வந்து நடக்க போகுது. சரிங்களா? அடுத்ததாக 2026க்கான யூத் ஒலிம்பிக்ஸ், இளைஞர் ஒலிம்பிக் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா, செனிகல் நாட்டினுடைய தலைநகர் டாக்கரில் வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து கேட்கப்படலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஐசிசி பேங்க் has partnered with which of the following agency in October 2024 to provide instant credit on UPI for pre-approved customers offering up to 2 lakh credit with a 45-day repayment period. அதாவது அக்டோபர் 2024 வந்து ஐசிசி பேங்க் வந்து எந்த நிறுவனத்தோட வந்து எந்த ஏஜென்சியோட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த கஸ்டமருக்கான யூபிஐ பேமெண்ட் மூலிமா வந்து அமௌண்ட் 2 லட்சம் கிரெடிட் வந்து கொடுக்கறதுக்கான திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பேன்ற நிறுவனத்தோட சேர்ந்து தான் வந்து ஐசிஐசி வந்து இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க, ஐசிஐசி பேங்க். சரிங்களா? இப்போ யூபிஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லி கேட்கலாம். யூபிஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ்ன்றதான் யூபிஐனுடைய ஃபுல் ஃபார்மு. சரிங்களா? அந்த ஃபோன்பேன்ற அமைப்பினுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர்ன்ற நகரத்தில் இருக்குது. இந்த ஃபோன்பே வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 2015 உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் அந்த ஃபோன்பே. இதனுடைய ஃபவுண்டர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா சமீர் நிகம், ராகுல் சாரி, புர்சிங் இன்ஜினியர், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த ஃபோன்பேன்ற நிறுவனத்தை உருவாக்குனாங்க. அதே நேரத்தில் பேடிஎம்ன்ற நிறுவனத்தை வந்து உருவாக்குனது யார் பார்த்தீங்கன்னா 2010 விஜய் சேகர் சர்மா, இவர் தான் வந்து உருவாக்குனார். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஃபவுண்டர் ஆஃப் பேடிஎம் நிறுவனத்துடைய ஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா விஜய் சேகர் சர்மா. அடுத்ததாக இந்த யூபிஐ பேமெண்ட் பற்றி சில விஷயம் பார்க்கலாம். அது வந்து என்னென்னா, பூட்டான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அக்செப்ட் தி யூபிஐ பேமெண்ட்ஸ் த்ரூ பீம் ஆப். இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி யூபிஐ பேமெண்ட்டை வந்து பீம் ஆப் மூலயமா வந்து அக்செப்ட் பண்ண முதல் கண்ட்ரி எது பார்த்தீங்கன்னா பூட்டானு. அதே நேரத்தில் நேபாள் வந்து ஃபஸ்ட்டு டு யூஸ் யூபிஐ ஆஸ் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் அவுட் சைட் இந்தியா. இந்தியாவுக்கு வெளியே வந்து ஒரு நாடு வந்து யூபிஐ வந்து முதல் முறையாக பயன்படுத்தின நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பிளாட்ஃபார்மாக பயன்படுத்தினது எதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் நாடு தான். அடுத்து இது வந்து கேட்கப்படலாங்க, இது கண்டிப்பாக கேட்கப்படலாம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃப்ரான்ஸ் நாடு வந்து ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு அடாப்ட் யூபிஐ வந்து ஏற்றுக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாடு தான். ஃப்ரான்ஸோடைய தலைநகர் என்ன பார்த்தீங்கன்னா
பாரிஸ். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் எம் ஃபாத்திமா பிவி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜ் அப்பாயிண்டட் டு தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன் 1989. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஃபாத்திமா பிவி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட முதல் பெண் ஜட்ஜ் யார் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாத்திமா பிவின்றவங்க தான் வந்து 1989 வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க முதல் பெண் ஜட்ஜாக சுப்ரீம் கோர்ட்டில். சரிங்களா. அவங்க வந்து எப்போ வந்து 96 வயசில் இருந்தாங்க, அவங்க என்னைக்கு இறந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 23 நவம்பர் 2023. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின். சரிங்களா. இவ்வளோ தூரத்துக்குலாம் டேட்டை வந்து ஞாபகம்லாம் யாருமே வச்சுக்கிறவே மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சா வந்து கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா விட்டுட்டு வந்துடுங்க. சரிங்களா. சரிங்களா. இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜ் யார்? ஃபாத்திமா பிபி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜ் இந்தியாவில் வந்து முதல் ஃபீமேல் ஜட்ஜ் யார் பார்த்தீங்கன்னா அண்ணா சாண்டின்றவங்க தான். அவங்க வந்து ஹைகோர்ட்டில் வந்து முதல் ஃபீமேல் ஜட்ஜாக வந்து இருந்தாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட். டெல்லி ஹைகோர்ட்டினுடைய முதல் ஃபீமேல் ஜட்ஜ் யார் பார்த்தீங்கன்னா லீலா சேத். விக்ரம் சேத் இருக்காங்களா, அவருடைய மனைவி. அடுத்து ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். அதாவது ஒரு ஹைகோர்ட்டினுடைய முதல் விமன் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவங்களும் யார் பார்த்தீங்கன்னா இந்த லீலா சேத்துன்றவங்க தான். எந்த ஹைகோர்ட்டினுடைய முதல் ஃபீமேல் ஜட்ஜாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி வந்து எந்த ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக முதல் பெண் தலைமை நீதிபதியாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா லீலா சேத்துன்றவங்க ஹிமாச்சல் பிரதேசனுடைய பெண் தலைமை நீதிபதியாக தான் இருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a total of dash Arjun awards were conferred during the National Sports Awards 2023. 2023க்கான தேசிய விளையாட்டு விருதுகளின் பொழுது அர்ஜுனா அவார்டு வந்து எத்தனை பேர் கொடுத்தாங்க சொல்லி கேட்குறாங்க. டோட்டலாக வந்து 26 பேர் கொடுத்தாங்க. இந்த அர்ஜுனா அவார்டுனுடைய ப்ரைஸ் மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15 லட்சம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் அர்ஜுனா அவார்டு எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 தான் கொண்டு வரப்பட்டுச்சு. இது 2024க்கான அர்ஜுனா அவார்டு வந்து எத்தனை பேர் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 32 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக. சரிங்களா. அர்ஜுனா அவார்டு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பெஸ்ட்டு சிறந்த விளையாட்டு வீரருக்கு கொடுக்கப்படுற விருது தான் வந்து இந்த அர்ஜுனா அவார்டு, பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இன் அவர் கண்ட்ரி. சரிங்களா. அது கொடுக்கப்படுற விருது தான் வந்து அர்ஜுனா அவார்டு. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போன வருஷம் 2023 வந்து எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னா 26 பேர். 2024 எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னா 32 பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தி சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி இந்தியாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் ஜூன் 2024 வாஸ். அதாவது 2024 ஜூன் மாதத்தின் பொழுது சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமின்ற அமைப்பை பொறுத்து இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து வேலைவாய்ப்பின்மை ரேட் வந்து எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 9.2%. இதெல்லாம் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ங்க. சரிங்களா. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக வந்து கொண்டு வரப்பட்ட கமிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். 1970 வந்து தண்டேவாலா கமிட்டி தான் கொண்டு வரப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட். அடுத்ததான் வந்து 1973 வந்து பகவதி கமிட்டி. இது ரெண்டும் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள கமிட்டிஸ். சரிங்களா. கொண்டு வரப்பட்ட கமிட்டிஸ். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, as of September 2024 who among the following Indian cricketers has record of scoring 6 centuries and 522 wickets in test cricket to his credit. சரிங்களா. அதாவது செப்டம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இந்தியன் பிளேயர் வந்து 6 செஞ்சுரி அப்புறம் 522 விக்கெட் எடுத்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர். அது மட்டும் இப்போ வந்து இவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். சரிங்களா. கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 2024. சரிங்களா. 2024 ஏர் மார்ஷல் தேஜேந்திர சிங் வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த டேஷ் அட் தி ஏர் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதாவது மிஸ்டர் ஏர் மார்ஷல் தேஜேந்திர சிங் வந்து என்னவா வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்ட பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். சரிங்களா. அதாவது துணை சீஃப். சரிங்களா. ஏர் ஸ்டாஃப்னுடைய மூன்று துறை இருக்கும்ல, தரைப்படை, கப்பல் படை, விமானப்படையினுடைய டெபுட்டி சீஃப் நியமிக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா ஏர் மார்ஷல் தேஜேந்திர சிங்ன்றவன் தான். சரிங்களா. அப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் யார் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷங்க, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யார் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். அது யார் பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் ஜெனரல் அனில் சௌஹான் தான் வந்து இப்போதைக்கு இந்தியாவுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். சரிங்களா. சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சிடிஎஸ் அப்படி இருக்கக்கூடிய யார் பார்த்தீங்கன்னா செகண்ட். இவர் ஆக்சுவலாக வந்து 2வது சிடிஎஸ். சரிங்களா. அனில் சௌஹான்றவர் இப்போ கரண்ட்டில் இருக்கிறவர். அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் பிபின் ராவத் தான். இவர் வந்து ஒரு விமான விபத்தில் வந்து இறந்துருப்பார். அந்த ஹெலிகாப்டரோட நேம் வந்து என்னன்னு சொல்லுங்கள். அது வந்து கண்டிப்பாக கேட்கப்படலாம். சரிங்களா. அடுத்ததான் வந்து சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் இப்போதைக்கு இந்திய விமானப்படையினுடைய
தலைமை சீஃபாக இருக்கிறவர் யார் பார்த்தீங்கன்னா அமர்பிரீத் சிங்ன்றவர் தான். துணை டெபுட்டி சீஃபாக இருக்கிறவர் தேஜிந்தர் சிங். சீஃபாக இருக்கிறவர் அமர்பிரீத் சிங். சரிங்களா. அதே நேரத்தில் இந்தியன் ஆர்மி ஸ்டாஃப்னுடைய சீஃபாக இருக்கிறவர் யார் பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேதி. சரிங்களா. அதே நேரத்தில் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யார் பார்த்தீங்கன்னா என்எஸ் ராஜா சுப்ரமணி. சரிங்களா. அதே நேரத்தில் சீஃப் ஆஃப் நேவி ஸ்டாஃப், அதாவது கப்பல் படையினுடைய தலைமை தளபதியாக இருக்கிறவர் யார் பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் திரிபதி. சரிங்களா. ஆர்மி ஸ்டாஃபாக இருக்கிறவர் சீஃப் யார் பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேதி. இது நேவியோடைய சீஃபாக இருக்கிறவர் யார் பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் திரிபேதி. அதே நேரத்தில் வைஸ் சீஃப் ஆஃப் நேவி ஸ்டாஃப் யார் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா சுவாமிநாதன். இது எல்லாமே கேட்கக்கூடிய கொஷினுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சிடிஎஸ் இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவும் கேட்கலாம், அதே மாதிரி சிடிஎஸை பற்றியும் கேட்கலாம், கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி பிரைமரி பர்பஸ் ஆஃப் தி அர்த்தாரா 24 ஃபைன் ஆர்ட்ஸ் எக்ஸிபிஷன் அட் காம்படிஷன்? அர்த்தாரா 24னுடைய ஃபைன் ஆர்ட்ஸ் எக்ஸிபிஷனுடைய முதன்மையான நோக்கம் என்ன சொல்லி கேட்குறாங்க? டு டிஸ்கவர் அண்ட் நியூச்சர் எமர்ஜிங் ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸ்ன்றதான் ஆன்சர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா விச் யூனியன் டெரிட்டரி பிகம் த ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் ஃபுல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அண்டர் தி உல்லாஸ் நவபாரத் சக்ஸ்த்ரா காரியக்ரம்? சரிங்களா. உல்லாஸ் நவபாரத் சக்ஸ்த்ரா காரியக்ரம்ன்றபடி ஃபுல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி, சரிங்களா, முழுமையான எழுத்துறிவு பெற்ற இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரா, சரிங்களா, துணை யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது எது பார்த்தீங்கன்னா லடாக் தான். சரிங்களா. லடாக் வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக எப்போ வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர் 2029 தான் வந்து லடாக் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலேருந்து பிரித்து லடாக் வந்து தனியாக வந்து யூனியன் பிரதேசமாகவும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை வந்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாகவும் ரெண்டாக பிரித்தாங்க. சரிங்களா. எப்போ உருவாக்கப்பட்டது? 31 அக்டோபர் 2019. 31 அக்டோபருக்கு என்ன பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வல்லபாய் பட்டேல், எஸ், வல்லபாய் பட்டேலுடைய பிறந்தநாள் 31 அக்டோபர். சரிங்களா. அப்படி உருவாக்கும் பொழுது லடாக் வந்து யூனியன் டெரிட்டரியாக உருவாக்கும் பொழுது எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்துச்சு, லே அப்புறம் கார்கில். இப்போ வந்து புதுசாக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது எதுன்னு சொல்லி பேர் கேட்கலாம். ஷாம், நுப்ரா, சாங்தங், சன்ஸ்கர், திராஸ். ஷாம், நுப்ரா, சாங்தங், சன்ஸ்கர், திராஸ் இது எல்லாமே வந்து இப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட 5 நியூ டிஸ்ட்ரிக்ட் இன் லடாக். சரிங்களா. அடுத்து லட்சத்தீப் வந்து எந்த ஹைகோர்ட்டினுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வந்து வரும், எந்த நீதிமன்றத்துக்கு கீழே வரும் பார்த்தீங்கன்னா கேரளா நீதிமன்றத்துக்கு கீழே தான் வந்து லட்சத்தீப் வந்து வரும். லட்சத்தீவுடைய தலைநகரம் என்ன பார்த்தீங்கன்னா கவரட்டின்றது லட்சத்தீவினுடைய தலைநகரம். சரிங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.